ஹalleluya. குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுங்க. எப்போவோ எழுந்திருக்கணும்ல. இந்நேரத்துக்கே நீங்க உங்க காலை வேலைகளை முடித்துக்கொண்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தனிப்பட்ட ஜெபத்தை முடிச்சுட்டு திரும்பவும் இந்த அனுதின தியானத்தை கேட்கும்படி ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க மற்ற தேசங்கள்ல இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு எந்த நேரத்துல இந்த அனுதின தியானம் வருதோ அதற்காக நீங்க காத்திருக்கீங்கன்னு. ஒருவேளை இந்த நேரம் உங்களுக்கு அன்டைமா இருந்தாலும் விடிய காலையா இருந்தாலும் மிட் நைட்டா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் ஆவலோட அனுதின தியானத்தை பாக்குறீங்கன்ற விஷயத்தை உணர்ந்து நீங்க அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்காக தேவனை துதித்து கொண்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யறோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு துணையா இருக்கிற தெய்வமாக இருக்கிறீர். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சுமந்த தேவனாக இருக்கிறீர். எந்த நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் சொல்லிக்கொள்ள உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கவலை இருக்கா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல நிறைய சொற்கள் இருக்கு. ஆங்ஷியஸ்னஸ், வரி, ஸ்ட்ரெஸ். என்னங்க? ஒரு விதமான பதற்றம், கவலை அண்ட் ஸ்ட்ரெஸ், அழுத்தம் இன்றைக்கு எல்லா மனிதருக்கும் சாதாரணமாயிடுச்சுங்க. காலையில எழுந்ததுல இருந்து என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, பஸ் பிடிக்க முடியுமோ இல்லையோ, ஆபீஸ்க்கு டைமுக்கு போக முடியுமோ இல்லையோ, நேரத்துக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போய் சேருவனோ இல்லையோ, இன்றைக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும், இங்க போகணும், அங்க போகணும், டிராஃபிக் இன்றைக்கு எப்படி இருக்குமோன்னு ஒரு ஆங்ஸைட்டி. டிரைவிங் பண்றவங்கள பாருங்க, ஆங்ஷியஸா இருப்பாங்க. எவ்வளவோ ஏதோ ஒரு மன அழுத்தம் எல்லாருக்கும். வீட்டுல சமையல் அறையில இருக்கிறவங்களுக்கு கூட ஐயோ இன்னும் சமையல் முடியலையே, அவர் வந்து விடுவாரே, அவர் என்ன சொல்லுவாரோ, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, ஒரே பதட்டம். பாருங்க, நீங்க எந்த பதட்டத்தோட இருக்கீங்களோ, எந்த விஷயத்துல நீங்க அதிகமா பதட்டப்படுறீங்களோ எனக்கு தெரியல. ஏற்ற நேரத்துக்கு எல்லாவற்றையும் சரியா செய்வதற்கு நாம நம்முடைய நாளை தொடங்கும் போது ஜெபத்தோட தொடங்கினா தேவன் நமக்கு உதவி செய்வதனால நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறதுனால அனாவசியமான ஆங்ஷியஸ்னஸும் பதட்டமும் நமக்கு இருக்காதுங்க. கவலை, ஆங்ஸைட்டி, இந்த பதட்டம் என்பது பொதுவா நம்ம இங்க போகணும், அங்க போகணும், இந்த விஷயம் அந்த விஷயம் என்று உலக பிரகாரமானது, மற்ற விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டது. கவலை என்பது மனசுக்குள்ள இருக்கிறது. அது சில நேரம் யாருக்குமே தெரியாது. நம்ம மனசுக்குள்ள ஆலோசனை செய்து கொண்டு இருப்போம் பாருங்க. எழுந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கவலை. இது எப்படி, அது எப்படி, இந்த விஷயத்தை எப்படி செய்யணும், அந்த விஷயத்தை எப்படி செய்யணும், பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் செய்யலையே, பில்ஸ் கட்டணுமே, இஎம்ஐஸ் கட்டணுமே, எப்படி எப்படி, என்னங்க எனக்கு வயதாகி விட்டதுன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு ஏதாவது நோய்கள் இருக்கலாமோ என்னமோ என்று ஒரு விதமான மனசுக்குள்ள இருக்கக்கூடியது கவலை. ஸ்ட்ரெஸ் என்று சொன்னா மன அழுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மன அழுத்தத்துக்கு அவங்க சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சரீரத்துல வெளியே தெரியக்கூடிய அந்த பதற்றம், ஆழ் மனதுக்குள்ள இருக்கிற கவலை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நம்மை மன அழுத்தத்துக்குள்ள ஆக்குதுங்க. நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல கோபப்பட்டுருவோம், சத்தம் போட்டுருவோம், நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இல்லாத சூழ்நிலையில உணர்ச்சி பூர்வமாக மாறிவிடுவோம். பாத்தீங்களா? நாம நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கைய சந்தோஷமா கழிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டா மனுஷன் ஒரு அவசரம், ஒரு ஓட்டத்திலேயே வேதனை துக்கங்களுடனே நாட்களை கழிச்சிடுறாங்க. இயேசு ஆண்டவரை அறிந்த பிறகும் நாம அதே போல இருந்தோம்னா ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் என்ன இருக்குங்க? ஆண்டவரை நம்பி இருக்கிறோம்னு சொல்லிக் கொள்வதல்ல, ஆண்டவரிடத்துல சொல்ல கத்துக்கொள்ளணும். நம்ம ஸ்ட்ரெஸ், நம்ம கவலை, வரி, நம்ம ஆங்ஷியஸ்னஸ் எல்லாமே அவசரம் வேண்டாம், அவசரப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றாரு. கவலை வேண்டாம், கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. பதட்டப்படாதீங்க. என் ஆண்டவர் இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவாரு, என் தேவைகளை சந்திப்பாரு, என்னை நடத்துவாரு, எனக்கு உதவி செய்வாரு. எந்த உணர்வு நம்ம கொண்டு இருக்கணும். அதற்கு தான்
பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஆனா உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், எந்த விஷயத்துக்கும் பதட்டம் வேண்டாம். உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. என்னது நம்ம கவலை? இன்றைக்கு மனுஷனுக்கு ஒரே கவலைங்க, ஃபைனான்சியல் ப்ராப்ளம். பணம் விஷயத்துல மனுஷங்க பதட்டப்பட்டுடுறாங்க, பயந்து போறாங்க பில்ஸ் கட்டுவதற்கு. சாதாரணமா இருக்கிறவங்க, நீங்க நினைக்கலாம் பணக்காரங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு, ஆனா அவங்களுக்கு இருக்க கடன்கள் சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு கூட இருக்காதுங்க. அவ்வளவு பணக்காரங்களா இருந்தா கூட அவங்க இந்த கடனும் அந்த கடனும் செய்து இதை காட்டி அதை காட்டி வெளியே பெருசா காட்டி கொள்ளுவாங்க. ஆனா கடைசிக்கு ஒரு நேரம் பாருங்க, அவ்வளவு பெரிய பணக்காரங்க கூட ஜீரோ பேலன்ஸ்க்கு போயிடுறாங்க, கடனை கட்ட முடியாம ஓடி போயிடுறாங்க. பணம் பணம் பணத்தை பத்தியே கவலைப்படுறது எதுக்கு? எப்போ எது வேண்டுமோ அதை நமக்கு தருவார் என்ற விசுவாசம் இருக்கணும். அநேகருக்கு என்ன சாப்பிடணும்னு கூட கவலை. என்ன சாப்பிடணும், என்னத்தை குடிப்போம், என்னத்தை தரித்துக் கொள்ளுவோம். என்னங்க, முன்பு பருப்பு சாதம் சாப்பிட்டு அப்படி கெட்டியா இருப்பாங்க மனுஷங்க. ஒரு சாதாரணமான சாப்பாட்டை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமா இருப்பாங்க அன்றைக்கு. இன்னைக்கு எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸோ பாருங்க, எவ்வளவு வகையான ஃபுட்டோ பாருங்க. சைனீஸ், இட்டாலியன், பெரிய பெரிய பிராண்ட்ஸ். ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு வகைங்க இருக்கு. எது வேணுமோ அதை திரும்ப அங்கே இப்பெல்லாம் QR கோட் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கோ பாருங்க. இதுல எதை சூஸ் பண்ணணும்? சிக்கன் சாப்பிடணுமா, மட்டன் சாப்பிடணுமா, இதை சாப்பிடணுமா, இன்னொன்னா வேற ஒன்னா, இது அது இது அதுன்னு சொல்லி சாப்பிடுறது 15 நிமிஷம்னா செலக்ட் பண்றதுக்கு 1 hour பண்ற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஒரு சாப்பாட்டுக்காக 1 hour பிரயாணம் பண்றவங்க கூட இருக்கிறாங்க. உங்க ஏக்கம் எல்லாம் சாப்பாடுக்காக தான், ஏக்கம் எல்லாம் சம்பாத்தியத்துக்காக தான். என்ன சாப்பிடுவோம், எதை உடுத்தி கொள்ளுவோம். இன்றைக்கு வஸ்திரங்களை குறித்த ஆசை இன்னும் மனுஷங்களை எந்த கெட்டப்ல வரணும், எந்த ஃபேஷனை ஃபாலோ பண்ணணும், எந்த மேட்சிங்ஸ் பார்த்து கொள்ளணும், எத்தனை வாங்கினாலும் இன்னும் திருப்தி இல்லாதவங்களாக, எத்தனை இருந்தாலும் எதை போடணுமோ தெரியாத நிலையில கன்ஃபியூஸ் ஆகி கொண்டு குழப்பத்துல அநேகர் இருக்கிறாங்கன்ற விஷயம் இன்றைக்கு உண்மைதானே? என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை சம்பாதித்துக் கொள்ளுவோம். நாளைய தேவைக்காக இன்றைக்கு கவலைப்படுறது எதுக்குங்க? எந்த நாளின் கவலை அந்த நாளுக்கு இருக்கட்டும், நாளை குறித்து கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல எங்க போய் பார்த்தாலும் கூட டிஸ்கவுண்ட்ஸ் போர்ட்ஸ் இருக்குங்க. 50% டிஸ்கவுண்ட், அப் டு 70% டிஸ்கவுண்ட். கடைசியா ஷாப்புக்கு போனா 1 or 2 இருக்கும் 70% டிஸ்கவுண்ட்ல. ஆனா ஒன்ஸ் யூ ஆர் அட்ராக்டட் தேர், யூ ஆர் டெம்ப்டட் டு பை சம்திங். தேவையில்லாதவைகளை. இன்னும் ஆச்சரியம், இன்றைக்கு புதிய விஷயங்களை பார்க்கிறேன் நானு. பை 1 இவ்வளவு சதவீதம், பை 2 இவ்வளவு சதவீதம், 3 வாங்கினா 50% ஆங்க. நமக்கு ஒண்ணுதான் தேவைப்படுது, ஆனா டிஸ்கவுண்ட் அட்ராக்ஷன்ஸோட அனாவசியமா அதிகமாக வாங்கிட்டு அந்த பில்ஸை கட்ட முடியாம, பொருளாதாரமா கஷ்டப்பட்டு கொண்டு சேர்த்து வைக்க முடியாம எத்தனை விதங்கள்ல அழுத்தத்துக்கு ஆளாகிறோமோ பாருங்க. பொருட்களை வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை மெயின்டைன் பண்றது பெருசு. வீடு நிறைய பொருட்கள் இருப்பது முக்கியம் அல்ல, அவைகள்ல எதை பயன்படுத்துறோன்றது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு மனிதன் அனாவசியமான அழுத்தத்துக்கு இடம் கொடுத்து அனாவசியமான கவலையோடு நிறைந்து போகிறாங்க. எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதற்கு தான் நான் எப்பவுமே செய்வதும் உங்களுக்கு சொல்லுவதும் என்னன்னா, எதை வாங்கணும்னாலும், எங்கேயாவது போகணும்னாலும், எது சாப்பிடணும்னாலும்
தேவனுடைய சமூகத்துல முன்னமே சொல்லுங்க. தேவனை கேளுங்க. அப்படின்னா துணி கடைக்கு போயிட்டு அல்லது ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க ஒரு பெரிய ஜெபம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவரே, எனக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற ஆகாரத்தை பரிசுத்தமாக்குங்கன்னு ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு சரியானதை தெரிந்தெடுக்க ஞானத்தை கொடுங்க. இது தேவையா? உங்க சித்தமா இருந்தா இத நான் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இத வாங்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து நீங்க ஒரு கார் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் அதுல கடன்பட்டு இருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு வேதனையாக போராட்டமாக இருக்காது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு அநேகருக்கு ஆஸ்திகளை சம்பாதிக்கணும், வீடுகளை கட்டிக்கொள்ளணும். எங்களை மாதிரி பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய சர்ச்சஸை கட்டிக்கொள்ளணும். அவைகளை மெயின்டைன் பண்ணுவது எவ்வளவு கஷ்டமோ. எத்தனை மற்ற தேசங்கள்ல இருக்கிற ஆலயங்கள் இன்றைக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க இல்லாம, ஆராதிக்கிற பக்தர்கள் இல்லாம வெறுமையாக இருக்கிறதோ விற்கப்படுகிறதோ என்று பார்த்தா எவ்வளவு வேதனையா இருக்குங்க. தேவனுடைய சமூகம் எங்கே 2 அல்லது 3 பேர் இருந்தா அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னதை நம்புறவங்க அவருடைய நேரத்துல நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கலக்கப்பட மாட்டாங்க, பதற மாட்டாங்க, அவசரப்பட மாட்டாங்க. நீங்க ஆத்திரப்படுவதனால பதட்டத்துல கோபம் வந்துடும், பதட்டத்துல கோவப்பட்டுருவீங்க. அதனால உங்க ஆரோக்கியம் பாழாகி விடுது, உங்களுடைய பேரு கெட்டு போகுது, உங்க மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுது. அவன் கோவக்காரன்டா, அவன் உக்கிரத்தோடு நிறைந்தவன் என்று உங்களை எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி அது போய் முடியுது. எந்த நாளுக்கு அந்த நாள் வாழலாம். கடிகார முள்ள பாருங்க, எப்படி சுத்துமோ, எப்பெல்லாம் ஒரு செகண்ட் ஆகுதோ அப்போ ஒரு சுத்து, ஒரு சுத்து, ஒரு சுத்து, ஒரு சுத்து. 1 hour, மினிட்ஸா இருந்தா 1 minute, 1 minute, 1 minute, ஹவர்ஸ்னா 1 hour, 1 hour, 1 hour. ஒரு நாள்ல இத்தனை முறை நான் சுத்தணுமா, இத்தனை நிமிஷங்கள் நான் சுத்தி வரணுமா, இத்தனை நொடிகள் நான் சுத்திட்டே இருக்கணுமான்னு அது யோசிச்சா பயந்து போயிடுமா. ஆனா அது பொறுமையா சுத்தி 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 கொண்டு இருக்குமா. தேவனுடைய கிருபை நமக்கு துணையா இருக்கும்போது நம்ம வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்க ஆரோக்கியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க ஆஸ்தியை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க வியாதியை பத்தி கவலைப்படாதீங்க. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா? தேவன் அவருடைய ஆலயமாக கொடுத்திருக்கிற இந்த தேவாலயங்களை நீங்க காப்பாற்றிக்கிட்டா, தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசமா இருந்தா எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது, எந்த வாதையும் உங்களை நெருங்காது. எந்த நோய் வந்தாலும் உங்களை அடுத்த நிமிஷமே சுகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. நோய் வந்துருச்சா பயந்து போயிடாதீங்க, முறையிடுங்க. உன்னை சுகப்படுத்தும் தேவன் நானே என்ற வார்த்தை, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்ற வார்த்தையை விசுவாசிங்க. பொருளாதார கஷ்டங்கள் இருக்கிறீங்களா? இது எப்படி, அது எப்படி, இது எப்படி என்ற ஆலோசனைகள் வருகிறதா? யெகோவா ஈரே, யெகோவா பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவர் உதவி செய்வார்னு விசுவாசிங்க. அவசரப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய பாத தண்டையில உட்காருங்க. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். எதுவும் அவசரப்பட மாட்டார். அவரு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. அவரோடு நடந்து கொண்டிருக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை போல நம்ம வார்த்தைங்க பரிசுத்தமாக்கப்படும் போது, அவருடைய நடக்கை நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது, நம்மை பார்க்கிறவங்க நமக்குள்ள கிறிஸ்துவ பார்க்க முடியுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தோடே உங்கள் விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அவைகளை ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்து கொள்ளும். அப்போது கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்திலே நிம்மதியை கொடுக்கும், உங்கள் சிந்தைகளிலே சமாதானத்தை உண்டாக்குங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ விஷயங்கள்ல அனுதினமும் நாங்க புதிய புதிய விஷயங்கள்ல கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிற போதும் எங்கள் கவலை எல்லாம் சுமக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று
கவலைகளை தீர்க்கிற ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறாருன்னு, அணு தினமும் எங்களுடைய சுமைகளை அவர் சுமக்கிறார் என்ற விஷயத்தை விசுவாசிக்கவும், எங்கள் ஜெபங்களும் விண்ணப்பங்கள் மூலமாகவும் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்முடைய பாத தண்டைக்கு கொண்டு வந்து விட்டு, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்று, எங்களை விட்டு விலகாத கைவிடாத தேவனாக இருக்கிறீர் என்று, எங்கள் இருதயங்களை தேற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு நீர் கொடுக்கும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆவலோடு இருக்கோம். நீங்களும் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க பேர்ல பெரிய காரியங்களை செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை தேவ செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.